ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27th ஜூலை. எம்சிஏ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டா ஒரு காலேஜ் அலாட் பண்ற டே இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அந்த காலேஜ்ல டென்டேட்டிவா உங்களுக்கு இப்ப எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உங்களோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆக போகுது. சார் இதுதான் ரியல் அலாட்மெண்ட்டானா கிடையாதுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ நீங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு லாக் பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அதுதான் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜ். இப்போ வந்து நமக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்க, எம்பிஏ மக்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எம்சிஏல என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை நீங்கள் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எம்சிஏல என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஸ்ட்டில் சொல்கிற ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் தட் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட தீப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ளூ கலரில் காமிக்குதா? அதை கிளிக் பண்ண போகிறாங்க. கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு பாருங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குங்க. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஆனால் அவங்களுக்கு சீட் எதில் அலாட் ஆகிருக்குங்க? அதர் கேஸ்டில் இல்லையா? ஓப்பன் கேட்டகரியில். ஸோ இப்போ அவங்க பிசியாவே இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரியில் ஒரு சீட் முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் கேட்டகரியில் ஃபில் ஆகிட்டு தான் வந்து பிசியோட சீட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி வாட் கம்யூனிட்டிஸ். ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் கேட்டகரியில் உட்காரலாம். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ நம்ம இதை எப்படி சார் சப்மிட் பண்ணுறது? ஸோ கீழே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்கள். 4 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். அதாவது எனக்கு இப்போ இந்த பிஎஸ்சியே கிடச்சிருச்சு, நான் இதுக்கே போய்க்கிறேன் அப்படின்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் கொடுங்க. இப்போ நம்ம தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடிக்கு முன்னாடி பிஎஸ்சி எய்டர் வச்சுருந்தாங்க. இப்போ எனக்கு அது வேணும். ஸோ நான் இதையும் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு அது கிடைச்சது அப்படின்னா எனக்கு வந்து அதில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் ஃபார் தி அப்வர்ட் மூமெண்ட். இஃப் அலாட்டட் இந்த அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 காலேஜஸில் உங்களுக்கு 5th காலேஜ் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த டாப் 4 காலேஜஸில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஒருவேளை இந்த டாப் 4ல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த அலாட்மெண்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் ஃபார் தி அப்வர்ட் மூமெண்ட். இஃப் அலாட்டட் இந்த அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம். அதாவது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க 5வது காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதாவது நான் வந்து இது எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன், ஒருவேளை மேலே இருக்க 4ல் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு 5 காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேர்ட் ப்ரியாரிட்டியில் நான் கொடுத்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் பிடிக்கல. கீழே இருக்க காலேஜஸ் எடுத்துக்கலாமானா கீழே இருக்கிறது எடுக்க முடியாது. மேலே இருக்கிறது தான் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் பாசிபிள். டவுன்வர்ட் பாசிபிள் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட், ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் வித் த கவுன்சிலிங். ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அமையலன்னு வச்சுக்கோங்களேன். பெட்டர் நான் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி குவிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 months கழிச்சு தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ நம்ம தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்ம் யுவர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த கன்ஃபர்ம் யுவர் செலெக்ஷன் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமாக நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே கொடுத்து முடிச்சோடனே இந்த சப்மிட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த 5 காலேஜஸ் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த 5 காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தீங்க. இப்போ இந்த தேர்ட் காலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் வேணும், இந்த காலேஜ் லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செகண்ட் இருக்க ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த மேலே இருக்க 2 காலேஜ் எதுன்னு தெரியல சார், நான் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் நீங்கள் லாக் பண்ணுறீங்களா இல்லை அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறீங்களா, இது மட்டும் தான் வந்து பாசிபிலிட்டி. அது மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம். அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எம்பிஏக்கும் இதே தான் ப்ராசஸ். பட் என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் ஸ்கெட்யூலில் உங்களோட டேட்டை பாருங்கள். அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொன்னேன்ல, என்ன தெரியுமா மிஸ்டேக்கு? ஸோ இதுதாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா இதில் பாருங்கள்,
ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. என்ன இருக்கு? இஃப் அலாட்டட் இன் தி அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம், இல்ல ஐ குவிட் கவுன்சிலிங். ஏன் இந்த மாதிரி எனக்கு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் காமிக்குது? நெக்ஸ்ட் காலேஜ் வந்து அலாட் ஆகல. ஏன் காலேஜ் அலாட் ஆகல? பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லெட்ஸே ஒரு 3 காலேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்கோர் வந்து லிமிட்டடாக இருந்திருக்கும். ஸோ கம்மியான ஸ்கோராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 காலேஜஸில் எதுவுமே கிடைக்காது. அப்படி நீங்கள் கம்மியான ஸ்கோராக இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருங்க. ஒரு 100 காலேஜஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். எல்லா காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் கம்மியான மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 5 காலேஜஸோ 10 காலேஜஸோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம். மேக்ஸிமம் காலேஜ் கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலேஜ் அலாட் ஆகாமல் போயிடும். இப்படி காலேஜ் அலாட் ஆகலைன்னா என்ன சார் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நமக்கு ஆப்ஷன். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்ஸும் வந்து பண்ண வேணாம். எம்பிஏக்கும் இது அப்ளிகபிள் தான். ஓகே. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்ம தீப்திக்கு வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் வீடியோ ஃபார் வாட் த டான்செட் 2025. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்செட் 2025ஓட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் மீன்வைல் நெக்ஸ்ட் டான்செட் 2026க்கு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.